ஸ்ரீ மங்கள பிரத்திங்காதி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா பேசுகின்றேன். அம்மாவுடைய ஆலயத்திலே தினமும் அருள்வாக்கு சொல்லப்படும். ஜாதகம் இல்லாத அருள்வாக்கு சொல்லப்படும். பேர் வயது மட்டும் இருந்தால் போதும். தொலைபேசி மூலியமும் அருள்வாக்கு சொல்கிறேன். உண்மையான பேரும் வயதும் இருந்தாலே போதும். என்னிடம் ஃபோன் மூலிமா தவறான பேர் சொல்லி தவறான வயது சொல்லி அம்மா அருள்வாக்கு உண்மையாக சொல்கிறாங்களா பொய்யா சொல்கிறாங்கன்னு சொல்லி சோதிக்க வேணாம். என்னோட சோதனை மட்டும் இல்லை, என்னை சோதிக்கலைங்க, இறைவனையே சோதிக்கிறதா அர்த்தம். உங்கள் தாயே சோதிக்கிறதா அர்த்தம். ஒரு தாய் நமக்கு தாயை மட்டும் நம்ம பிறந்தா இருக்கிறோம். அந்த தாயே மதிக்காதவங்க நீங்கள் எத்தனையோ பேர், தாய் தந்தைக்கு சோறு போடாதவங்களுக்கு எத்தனையோ பேர். ஆனால் இன்றைக்கி அவங்களாம் பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு செல்வாக்கு இருக்குது, பேர் புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு அறிகுறி. அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. தன்னோட கர்மாவை தீர்க்கிறதுக்கு வயதான காலத்தில் முதாட்டியாக இருக்கும்போது தான் அந்த தாய் தந்தையுடைய அருமைகள் பெருமைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் தாய் தந்தைகளை நம்ம மதிக்கலனாலும் போட்டு மதிக்க வேணாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துறது, தாய் தந்தைகளை வெளியில் துரத்தி விடுறது, இது மாதிரியான தாய் தந்தை நல்லவங்களோ கெட்டவங்களோ முடிஞ்சால் உதவி செய்யுங்க, உத்தரம் செய்யாதீங்க, அவங்க மனசை வேதனைப்படி பேசாதீங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு உணவு அளிங்க, துணிய ஒரு வஸ்திரம், புடவை, வேஷ்டி, துணிமணிகள் எடுத்து நல்ல முறையில் பார்த்துக்குங்க. பார்க்க முடியலன்னா தயவுசெய்து அவங்கள துன்புறுத்தாதீங்க. முதலாம் பார்த்திங்கன்னா செய்கின்ற வினை பின்காலத்தில் தெரிய சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, அப்பப்பவே கேட்கும். அந்தந்த கால கர்மாவை நீ அனுபவிச்சே ஆகணும். அதனால் நம்மளோட வயதான காலத்தில் நம்மளுக்கும் வயசு ஆகும், நம்மளும் நடபட கலந்து போகும். நம்மளும் வருஷம் பார்த்திங்கன்னா வயசு அதிகமாக தான் குடும்ப வழியே குறையாது. அதனால் அந்த பயத்தோட பெரியவங்களுக்கு உபசரணம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை செய்யுங்கிறதையும் செய்கிறாங்க. நம்ம பேர் நிறைய பேர் செய்கிறாங்க. தாய் தந்தைக்கு செய்கிற மாதிரியும் கெடுக்கிறாங்க. எதுக்கு செய்கிறீங்க? அப்பா அம்மாவுக்கு செய்யாதீங்க, பார்க்காதீங்க, எப்படியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. அது பார்த்திங்கன்னா 4 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா நீ பார்க்கட்டும் நான் பார்க்கட்டும், இப்போ வேறு சண்டை பிரச்சனை. அவன் பார்க்கல நான் எதுக்கு பார்க்கணும், அண்ணன் பார்க்கல தம்பி எதுக்கு பார்க்கணும், தம்பி பார்க்கல அண்ணன் எதுக்கு பார்க்கணும், இது மாதிரி பிரச்சனைகள். இன்றைக்கி தாய் தந்தையை பார்த்திங்கன்னா ரொம்ப வீதியில் கொண்டு நிறைய பேர் ஓட்டுறாங்க, வீதியில் துரத்துட்டுறாங்க. அந்த பாவத்தை யாரும் தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த பாவத்தை செஞ்சுட்டு புண்ணியத்துக்கு தர்றதுக்கு கோயிலுக்கு போகாதீங்க தயவுசெய்து. கோயிலில் கால வைக்கிறதுல உங்களுக்கு தான் அருகதியே இல்லை. உண்மையாலுமே கனிவு இறக்கம் இல்லாத மக்கள்கிட்ட, அன்பு இல்லாத இடத்துல இறைவன் இருக்க மாட்டாங்க. தாய் ஏமானத்தில் இறக்குவனம் இருக்குதோ, யாரை கண்டாலும், வயதானவங்களை கண்டாலும் யாரை கண்டாலுமே நமக்கு ஒரு இறக்குவனம் இருக்குதோ, உதவ ஓடுறோமோ, தவிச்ச வாய்க்கு தண்ணி தரமோ, அப்போ தான் உண்மையான மனிதன். அவன் உண்மையான மனிதனாக இருக்க முடியும். அவனுக்கு இறைவன் கோயிலுக்கே போக தேவையில்லை, ஆலயத்துக்கே போக தேவையில்லை. என்ன தேடி இறைவனே வருவான்.
ஆனால் நீ ஐப்பங்களுக்கு மழை போடுறது, நான் கோயில் கோயிலாக போகிறேன், அன்னதானம் போடுறேன் பெருமைக்காக. அன்னதானம் போடுறதுலாம் என்ன, அது வந்து இறைவன் ஏற்றுக்க மாட்டாங்க, டைமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வீடியோ பார்க்குற பக்தர்கள் மனசு கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை நல்லவங்களாம் மாற்றிக்கிங்க, மற்றவங்களையும் நல்லவங்களாம் மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவுகின்ற மனசை கொடுங்க. கொடுமையான வார்த்தையும் பேசுவோம். வார்த்தையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தையிலே விஷப்பட்டுருக்குறான், அஞ்சடிச்சுக்கிறான். கொல்லவே தேவையில்லை, பேச்சிலே கொள்கிறாங்க. அந்த பேச்சிலே வார்த்தையிலே கொள்கிறாங்க பெரியவங்களை, மற்றவங்களை உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும், பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், பேர பிள்ளையாக இருக்கட்டும், இந்த பேச்சு வார்த்தையிலே கொள்கிறாங்க. அது மாதிரிலாம் அடுத்தவங்களை வந்து வார்த்தையாக கொண்டுட்டு, என் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறேன், வீட்டு தெய்வத்தை கும்பிட்றேன், ஊராக நான் கோயிலுக்கு போகிறேன், ஆனால் இப்போ நீங்கள் நல்லா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அந்த கடவுளையே கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலைனால் பிறருக்கு உபத்திரம் பண்ணாத இருங்க, அதே பெரிய நல்ல விஷயம். ஓகே.